ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெச்பி லேப்டாப்பு. ஸோ i5 ப்ராசஸர், ஓகேங்களா. ஸோ மாடல் நம்பர் நான் பார்க்கல, பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்றது பார்க்கலாம் இப்போது. ஸோ பட்டனை ப்ரெஸ் பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் ப்ரோக்ராமிங் இஸ் அன்லாக் அப்படின்னு வரும், ஓகேங்களா. இதுக்கப்புறம் உள்ளே போனதும் பார்த்திங்க அப்படின்னா இந்த எரர் ஒன்று வரும். ஸோ ப்ராடக்ட் ஐடி, சீரியல் நம்பர், கான்ஃபிகரேஷனு, ஸோ இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா போர்டோட சிடி நம்பர் இதெல்லாமே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ பேட்ரி இல்லை, இந்த கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா எனக்கு இந்த போர்டில் பேட்ரி கிடையாது. ஓகேவா, எனக்கு பேட்ரி கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இதுக்கு நீங்கள் கண்டினியூ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஓஎஸ் உள்ள உங்களுக்கு க்ளீனாக உள்ளே போயிடும். ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டூல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த டூல் இருக்குது, எம்பிஎம் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இந்த டூலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணதும் இல்லை இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குல்ல. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். ஸோ ஏதாவது ஒரு கீ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎம்பி அன்லாக்கு விண்டோஸ் 32 பிட்டு 64 பிட்டுன்னு கேட்குது. 1 and 2ன்னு கொடுத்துருக்கு. அதாவது நீங்கள் இந்த சிஸ்டமில் என்ன பிட்டு ஓஎஸ் போட்டிருக்கீங்கன்றது கேட்குது. ஸோ அப்போது நம்பர் 2வை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஃபிக் 64 அப்படின்றத இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எஸ்ன்னு கேட்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ன்றதை கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு ஃபோல்டர் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்கியூ நம்பர் அப்படின்னு கேட்குது இந்த இடத்துல. ஸோ இந்த எஸ்கியூ நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லேப்டாப்பில் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட சீரியல் நம்பரை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதோட சீரியல் நம்பரு, மாடல் நம்பரு, ஓகேங்களா, ப்ராடக்ட் ஐடி இதெல்லாமே மாடல் வச்சுருக்கேன். சிடி நம்பர் மட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா பேட்ரி என்கிட்ட கொடுக்கல அவங்க கஸ்டமர்ஸு. ஸோ அதனால் நான் இது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறேன், ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல சீரியல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட நம்பர் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எஸ்கியூ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ராடக்டோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்டோட நம்பர் போடணும். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0 Z 73 P A A C J இது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட சீரியல் நம்பர், ஓகேவா. இதோட சீரியல் நம்பர் ஸோ இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா. 5C அதுதான் இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ சீரியல் நம்பர் 5CD 5423V9M. ஸோ இதோட சீரியல் நம்பரும் என்ன பண்ணியாச்சுன்னா உள்ளே கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட மாடல் நம்பர். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இதோட மாடல் நம்பர், ஓகேங்களா. ஸோ மாடல் நம்பரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே டைப் பண்ண போகிறேன். 15 மைனஸ் அப்புறம் A
B522TX. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இதோட மாடல் நம்பர். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும். சிடி நம்பர் என்னால் இதில் எடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் ப்ரோக்ராம் மோட் அன்லாக் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆஷோட சிம்பிளை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை சேவ் பண்ணிடணும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சேவ் பண்ணலாம். ஃபைலில் போயிட்டு சேவ். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸிட் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒய் கேட்குது. ஆர் யூ ஷுர் கான்ஃபிக் டெக்ஸ்ட் ஃபைல் சேவ் ப்ரெஸ் ஒய் ப்ரெஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒய் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது கேன்சல் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அது இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போது சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது திரும்பவும் நமக்கு அந்த ப்ரோக்ராமிங் மோட் அப்படின்ற அந்த அன்லாக் அப்படின்ற அந்த எரர் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போது நம்ம அந்த சிஸ்டமோட சிடி நம்பர் மட்டும் நம்ம கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ சிடி நம்பர் மட்டும் கொடுக்காதனால இப்போ அது மட்டும் எனக்கு காட்டுது. ஸோ அது பேட்டரியில் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு முறை நம்ம தேடி பார்ப்போம். ஸோ அதர்வைஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போய்டும். ஓகேவா? தேங்க்யூ.